வணக்கம் உடன்பிறப்புகளே. திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏன் ஒன்றிய அரசை எப்பொழுதும் எதிர்த்து கொண்டே இருக்கிறது என்று நமது எதிர்க்கட்சிகள் நம்மை பார்த்து கேட்கின்றன. அதற்கான காரணம் ஒன்றுதான். ஆம், மத்திய மாநில அரசுகளின் உரிமைகளை பற்றி ஆராய சர்க்காரியா கமிஷன் என்ற ஒரு கமிஷன் ஏற்படுத்தப்பட்டது. அந்த கமிஷனின் தலைவராக இருந்த மாண்புமிகு நிதியரசர் சர்க்காரியா அவர்கள் கூறியதுதான், மத்திய அரசின் அதிகப்படியான அதிகார குவிப்பு என்பது மிகவும் ஆபத்தானது. அதை எதிர்த்து முழு மனதோடு எப்போதும் நாம் போராட வேண்டும் என்றார். பெருவாரியான அதிகார குவிப்பு என்பது மத்திய அரசிற்கு இரத்த கொதிப்பையும் மாநில அரசுகளுக்கு இரத்த சோகையையும் உண்டாக்கியுள்ளது. அதாவது நோயுற்ற தன்மையையும் செயல்படாத தன்மையுமே இது அதிகரித்துள்ளது என்றார். அதிகார குவிப்பு மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக அவற்றை அதிகப்படுத்தியுள்ளது என்றார். இதையே தனது பாணியில் அண்ணா அவர்கள் சொன்னார், ஸ்டேட் அட்டானமஸ் இஸ் எ டிமாண்ட், பட் இட் இஸ் நாட் எ டிமாண்ட் ஆஃப் எனி ஒன் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதாவது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தின் சுயாட்சி என்பது நமது நோக்கம். ஆனால் இது ஒரு அரசியல் தேவையோ ஒரு அரசியல் கட்சியின் தேவையோ அல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கான தேவை, இந்தியாவின் ஒற்றுமைக்கான தேவை என்றார். ஆம், இன்று திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை தாண்டி ஒட்டுமொத்த இந்தியாவின் ஒற்றுமைக்காக போராடும் ஒரு மாபெரும் உந்து சக்தியாக உருவெடுத்துள்ளது என்பது நிதர்சனமான உண்மை.